ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள்கிட்ட ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான் சொல்லணும். இன்றைக்கி என் வாழ்க்கையில் ஒரு அனுபவப்பட்ட வலினா அது பெரிய வலி. அது ரொம்ப கஷ்டமாச்சு. இன்றைக்கி ஒரு நாள் நான் மறக்கவே மாட்டேன் எப்போவும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் நண்பர் தான். எப்போ நல்லா தான் பேசுவார் அவர். இன்னையும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் பேசினார். ஏன்னா ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு பின்னுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா உள்ளே ஒன்று வச்சுன்னு வெளியே ஒன்று பேசுகிறான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மனுஷனால நான் சந்தித்தில்லை. அவ்வளோவா அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா வச்சுக்க மாட்டேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என் நண்பர் ஒருத்தர் தான். நல்லா தான் பேசுவார் எப்போவும். ஆனால் இப்போ மாட்டார். அவர் சுத்தமாக மாறிட்டார். ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைமில் மிடில் கிளாஸ் தான். மிடில் கிளாஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணம் இன்னும் சேர்ந்தனால பார்த்தீங்கன்னா அவனோட வாக்கியம், அதாவது பார்த்தீங்கன்னா பேச்சோட இது எல்லாம் மாறி போச்சு. எப்பவும் போன உடனே பார்த்தீங்கன்னா நான் அப்போ தான் நான் என்ன ஏது அந்த மாதிரி பேசுவார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தான் பேசினார். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க பேச்சு கொஞ்சம் மாறி மாறி இருந்துச்சு. ஏன்னா ஒரு மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க பார்த்தீங்களா. இப்போது என்கிட்ட பார்த்தீங்கன்னா வாங்க போங்க, வாங்க ஜி, அந்த மாதிரி தான் பேசுவார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வார்த்தை ஒன்று பேசினார். அது என்னன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா பணம் வந்துச்சு வச்சுங்களேன், மொத்தம் டோட்டலும் மாறிடும். இது ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைக்கலாம் உன்னை மதிக்கலாம், நீ தான்டா இது பண்ணணும், அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். இருந்தாலும் ஒரு பொதுவாக நான் சொல்கிறேன்னு பார்த்துங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னா இப்போ பணம் இருந்தால் தான் மதிக்கிறாங்க தவிர யாரும் இப்போல்லாம் அன்புக்கு கட்டுப்படுறவங்க யாரும் இல்லை. அது அந்த காலம் சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது 80s அந்த ஒரு விஷயம். 80s 90s தான். 90s கூட இல்லை, 80s போச்சு. அதுதான் எங்கள் பாட்டி எங்கள் அப்பா அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. பணம்லாம் தேவையில்லடா, அன்பு இருந்தால் போதும் அந்த மாதிரி சொல்லுவார். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போய் இந்த மாதிரி நானே அசிங்கப்படுற மாதிரி ஒரு விஷயம் இது. எப்போவும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட மரியாதையாக வாங்க போங்க தான் பேசுவார். வாங்க ஸ்மைல், போங்க ஸ்மைல்னு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதை இல்லாமல், ஏன்னா இப்போது ஒரு இது பார்த்தீங்கன்னா தினமும் பேசுகிற மாதிரி வாடா போடா, என்னடா திட்டுறது கொள்வது நமக்குள்ளே ஒரு இது வாடா போடா பேசுகிறது ஒரு இது. ஒரு நல்ல மனுஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போய் வா இஸ்மாயில், என்னடா எப்படி இருக்கிற, அந்த மாதிரி பேசுறது எப்படி இருக்கு. அவன் முதல் ஆரம்பத்துலேருந்து அவன் அந்த மாதிரி பேசுந்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போன உடனே இன்றைக்கி தான் போனேன். போய் பார்த்தீங்கன்னா ஏன்னா அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா பணம் சேர்ந்துச்சு. நான் எப்போவும் அவன் நல்லா தான் இருப்பான். சரி, நம்ம நண்பர் எப்போ வேணால் நல்லா இருக்கட்டும், அதான் யோசிப்பேன் தவிர யாருக்கும் நான் கெடையில் நடக்க மாட்டேன். அவன் நாசமாக போகணும், அந்த மாதிரி எல்லாம் போகணும்னு நான் எப்போவும் நினைக்க மாட்டேன். இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்தது பார்த்தீங்கன்னா அப்போவே தெரிஞ்சு, பணம் தான் எல்லாரையும் மாற்றுது. பணம் இருந்தால் தான் எல்லாருக்கிட்டையும் மதிப்பு இருக்கும். ரொம்ப கஷ்டமாச்சு அது நினைக்கும் போது. என்னத்துக்கு இந்த பணம் என்ன பண்ண போகுது? பணம் இன்றைக்கி அவங்ககிட்ட இருக்கும், நாளைக்கு என்கிட்ட இருக்கும், நாளைக்கு 4 நாள் அந்த மாதிரி மாறினே இருக்கும் மனுஷங்கிட்ட. பணம் எப்படி தெரியுமா? இது ஓப்பனாக சொன்னால் பணம் எப்படிப்பட்ட ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லக்கூடாது, அது பெரிய ஒரு அசிங்கமான ஒரு வார்த்தை. அது சொல்லக்கூடாது, சொல்கிறேன். பணம் என்பது ஒரு தெவி, அந்த மாதிரி அதில் வரும் பார்த்தீங்களா, தெவி, அந்த மாதிரி ஒரு வார்த்தை அது. அந்த மாதிரி பணம் இன்றைக்கி அவன்கிட்ட இருக்கும், நாளைக்கு என்கிட்ட, 4 நாளைக்கு அவன் இன்னொருக்கிட்ட, அந்த மாதிரி இருக்கும் பணம். அதே மாதிரி விஷயந்தான் பணம். என்னடா வந்து போக போகுது? சாகும்போது அந்த பணமாக எடுத்துன்னு போக போகிறேன். சொல்கிறேன், சாகும்போது அந்த பணமாக எடுத்துன்னு போக போகிறேன். ஒன்றுமே இல்லையா? இன்றைக்கி உங்ககிட்டே இருந்தால் நாளைக்கு என்கிட்டே இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். கடவுள் பார்த்தீங்கன்னா உங்ககிட்டே இருக்காது அந்த பணம் நிரந்தரமாக, நாளைக்கு என்கிட்டே வந்துடும். மனுஷங்கக்கிட்ட பார்த்து பேசினதாங்க இந்த காலத்தில். யாரையும் குறை சொல்லி இதை பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி பணம் என்னங்க, பணம் ரொம்ப கஷ்டமாச்சு. அதனாலே பார்த்தீங்கன்னா இனிமேல் அவங்ககிட்ட பேசக்கூடாது, அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு ஒரு இது முடிவு பண்ணிட்டேன். நான் இந்த மாதிரி இல்லாமல் மனுஷங்கிட்ட, மதிப்பு இல்லாத மனுஷங்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் பேச மாட்டேன். எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருந்தா எப்போ அவரை நான் விட்டு தர மாட்டேன். சரியா? அவன் ஏதாவது ஒரு விஷயம் இது பண்ணி எனக்கு பிடிக்கல வச்சு அந்த இடத்துல நான் பார்த்து இது பண்ண விட மாட்டேன். அந்த மாதிரி கேரக்டரு. இருந்தாலும் அவன் பண்ண இதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாச்சு. இனிமேல் அந்த சைடே போகக்கூடாது ஒரு முடிவு பண்ணிக்கிறேன். என்ன பண்ணுறது, தேடிட்டு போனால் மதிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தேடி போய் நான் ஒரு நண்பரை பார்த்தா மதிப்பு இல்லை. இதுதான் இந்த காலம். எல்லோரும் பணம் இருந்தால் தான் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க.
உண்மையிலே பண்ணுறது தாங்க வாழ்க்கை. இல்லைன்னா எவனும் மதிக்க மாட்டேங்கிறான், எந்த நாயும் நம்மளை எட்டி கூட பார்க்க மாட்டேங்க சொல்கிறார். அந்த மாதிரி ஒரு கதை ஏதோ மனசில் தோணுச்சு, நான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். பணம் தான் வாழ்க்கை, சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.